அதீத காதல் கொண்டிருந்தேன். ஆம், என் காதல் அவ்வளவு ஆழமானது. நான் அவனிடம் பல முறை சொல்லியும் என் காதலை அவன் சிறிதளவு கூட புரிந்து கொள்ளவில்லை. இருந்தும் நான் மனம் தளரவில்லை. ஏனென்றால் நான் அவனை காதல் செய்கிறேன் அல்லவா. இப்படியே 2 ஆண்டுகள் நான் ஒரு தலை காதலிலை கடந்து விட்டேன். ஆம், நீங்கள் நினைத்தது சரிதான். நான் அவனை 2 வருடம் ஒரு தலை காதல் செய்தேன். என் காதல் எப்படியோ அவனுக்கு புரிந்த என் காதலை ஏற்றுக்கொண்டான். ஒரு தலை காதலாக இருந்த என் காதல் கதை அவன் காதலை ஏற்றுக்கொண்டதால் காவியமாக மாறியது. என் காதல் காவியம் 2.5 வருடம் கடந்து விட்டது அவனுடன். பல காதல் நினைவுகளை சேகரித்து விட்டேன். 2.5 வருடம் நன்றாக பயணித்த என் காதல் பயணம் சற்று நிலை தடுமாற ஆரம்பித்தது. அவன் வீட்டில் என் காதல் காவியம் தெரிந்து அவன் என்னை விட்டு பிரிந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. என் காதல் காவியம் சில பக்கத்தில் முடிவடையாமல் புத்தகம் போன்று இருக்க நான் ஆசை கொண்டேன். ஆனால் அவன் என்னை விட்டு பிரிந்து சென்று என் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். நானும் அவனிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனால் காதல் கெஞ்சி கிடைத்தால் நிலைக்காது அல்லவா. அதனால் விட்டு விட்டேன். என் காவியம் காகிதமாக காற்றில் பறந்து தொலைந்து போகட்டும் என்று காத்திருக்கிறேன். பறந்து சென்ற என் காதல் காகிதம் மீண்டும் வந்து காவியமாக மாறும் என்ற நம்பிக்கையில்.